analytical geometry நோட்டு எடுத்துக்கோங்க. போன கிளாஸோட கண்டினியூஷன். இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கொஞ்சம் பெரிய சம்பா, கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொஸ்டினை எழுதிக்கணும். எழுதிட்டீங்களா? இப்ப எடுத்துக்கணும். given ஹெட்டிங் கொடுங்க. அந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷனை எழுதுங்க. 2x square plus 7xy plus 3y square plus 5x plus 5y plus 2 equal to 0. அந்த given equation எடுத்து எழுதுங்க. கீழே எழுதுங்க. It is in the form of எந்த ஃபார்மேட்ல இருக்கு? ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c equal to 0. அந்த மாடல்ல இருக்குப்பா. இது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன். கம்பேர் பண்ணணும். ஒவ்வொன்னா கம்பேர் பண்ணுங்க. பென்சில் இல்ல பேனால போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது ஏ, அப்ப கை வைங்கப்பா. ஏவுக்கு நேரா என்ன இருக்கு? 2. அடுத்து xyக்கு முன்னாடி இருக்கிறது 2h. மாதிரி பென்சில் இல்ல பேனால போட்டுக்கணும். அப்ப 2h is equal to 7.
அந்த 2 கீழே வந்துடும். அப்ப h is equal to 7/2. கம்பாரிசன் புரியுதாப்பா? அடுத்தது கம்பேர் பண்ணுங்கப்பா. டிக்கு நேரா என்ன இருக்கு? 3. அடுத்தது 2g is equal to 5. அந்த 2 கீழே வரணும். அடுத்தது 2f is equal to 5. இந்த மாதிரி கை வச்சு ஒவ்வொன்னா கம்பேர் பண்ணணும். அந்த 2 கீழே வந்துடும். அப்ப f is equal to 5/2. கடைசியா இருக்கிறது c/. அப்ப c is equal to 2. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எடுத்து எழுதணும். உங்களுக்கு கம்பேரிசன் புரியுதா? இப்ப என்ன ப்ரூவ் பண்ணோம்? pair of straight line. கீழே எழுதுங்க. Condition for pair of straight line. Heading கொடுங்க. Condition for pair of straight line. இதான்ப்பா கண்டிஷன். நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. இடம் பத்தலைன்னா நோட்டை இப்படி கூட வச்சுக்கணும். நேரா எழுதுனா இடம் இல்லை அப்படின்னா நோட்டை இப்படி வச்சுக்கணும். ஈஸியா இருக்கும். ஃபார்முலா கொஞ்சம் பெருசு. நோட்டை கொஞ்சம் திருப்பி வச்சுக்கணும். ஏபிசி plus 2fgh minus மனப்பாடம் பண்ணாதீங்கப்பா. இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஏ. அங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? யா. அது ஸ்கொயர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் அங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப்க்கு ஸ்கொயர் போடணும். மைனஸ் செகண்ட் லெட்டர் என்ன இருக்கு? பி. அங்க செகண்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஜி. அது ஸ்கொயர் பண்ண.
தேர்ட் லெட்டர் என்ன இருக்கு? சி. அங்க தேர்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஹெச். அதை ஸ்கொயர் பண்ண equal to 0. இதாங்க கண்டிஷன். ஃபார்முலா புரியுதா? இதுல எல்லாம் தெரியும். என்டர் பண்ணுங்க. பார்த்து கை வச்சு போடுங்க, இல்லைன்னா நம்பர் மிஸ் ஆயிடும். ஏ என்னது? 2. பி வந்து 3. சி வந்து 2 பிளஸ் 2 இன்ட்டு எஃப் என்னது? 5/2 ஜி என்னது? கை வைக்கணும், இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவோம். ஜி வந்து 5/2 ஹச் வந்து 7/2. அதே போட்டுட்டே வாங்கக்கா, பிராக்டிஸா இருக்கும். எல்லா டேட்டாவும் தெரியும். அப்படியே நான் சொல்ல சொல்ல போட்டுட்டே வாங்க. மைனஸ் ஏ தெரியும் 2 கை வைங்க. எஃப் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25/4 மைனஸ் பி தெரியும்பா 3 ஜியை ஸ்கொயர் பண்ணணும் 25/4 மைனஸ் சி தெரியும் 2 ஹச் ஸ்கொயர் பண்ணுங்க 49/4 கை வச்சு போட்டீங்கன்னா தப்பு வராது. என்டர் பண்றது புரியுதாப்பா? அடுத்தது இந்த 2 இந்த 2 கேன்சல். லைட்டா அடிங்க, வேற எதுவும் கேன்சல் பண்ணாதீங்க. இங்கெல்லாம் பண்ணாதீங்க, டைம் தான் வேஸ்ட். ஒரு 2 மட்டும் கேன்சல் பண்ண. இப்ப இதை மல்டிப்ளை பண்ணா 12 அங்க மேல மல்டிப்ளை பண்ணுங்க 175/4 அங்க மல்டிப்ளை பண்ணா 50/4 அங்க மல்டிப்ளை பண்ணா 75/4 அடுத்து மல்டிப்ளை பண்ணா 98/4 போட்டிருந்தீங்கன்னா
கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். எல்சிஎம் எடுக்கிறோம்ப்பா. கீழே இருக்கிறதா எல்சிஎம். எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்? கிராஸ் பண்ணுவோமா? இந்த பக்கம் கிராஸ் பண்ணீங்கன்னா 48 ரிமைனிங் என்ன இருக்கு? 175. ரிமைனிங் எல்லாம் அப்படியே இருக்கு. -50 -75 -98 equal to 0. LCM தான் கிராஸ் பண்றோம். இப்ப இதை கிராஸ் பண்ணிக்கணும். 0 into anything என்ன வரும்? நம்மளுக்கு 0 தான் வரும். ஆட் பண்ணுங்க. கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. இதை ஆட் பண்ணா 223. கரெக்டா இருக்காப்பா? அங்க ஆட் பண்ணீங்க. அதுவும் 223. இதை கிராஸ் பண்ணும்போது 0 into anything 0. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 0 equal to 0. கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகுதாப்பா? LHSும் RHSும் கரெக்டா வரும். அதாவது என்ன மீனிங்னா, ஆன்சர் 0 வந்தா, ஆன்சர் 0 வந்தா அதுக்கு பேரு pair of straight line. ஃபார்முலால போடுங்க. இந்த ஒரு 2 மட்டும் அடி, வேறலாம் அடிக்க கூடாது. அதான எல்சிஎம். ஆன்சர் 0 வந்தா அதுக்கு பேரு pair of straight line. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து ஹெட்டிங் கொடுங்க. ஸ்டெப் 2. அதுதான் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஸ்டெப் கிளியரா புரியுதாக்கா? நீங்க ஸ்லோவா போட்டீங்கன்னா தப்பு வராது. அடுத்து ஸ்டெப் 2. கொஸ்டினை எழுதுங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 2x square plus 7xy plus 3y square plus 5x plus 5y plus 2. அந்த
கொஸ்டினை எழுதிட்டீங்களாப்பா? இந்த ஃபர்ஸ்ட் 3 மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. பென்சில் இல்ல பேனா. ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் மட்டும் எடுத்து எழுதுங்க. அப்ப 2x ஸ்கொயர் plus 7xy plus 3y square. அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபேக்டரைஸ் என்னப்பா பண்றோம்? ஃபேக்டரைஸ் தெரியும்லப்பா எல்லாருக்கும். ஃபேக்டரைஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் 6 எப்படி பிரிக்கலாம்? 7 வரம எப்படி பிரிக்கலாம்? இந்த மாதிரி பிரிக்கலாமா? ஆட் பண்ணீங்கன்னா 7 அப்புறம் உங்க இஷ்டம்ப்பா. உங்களுக்கு எந்த மெத்தட் தெரியுமோ போடுங்க. ஸ்கூல் மெத்தட் தெரியுமா போடுங்க. நான் ஒரு சின்ன ஷார்ட் கட்டு போடுறேன். பக்கத்துல XY சேர்த்து அதே மாதிரி கீழையும் சேர்த்து இதை ஆட் பண்ணுங்க. கரெக்டா வரும். ஆட் பண்ணா 7xy. புரியுதாப்பா? இப்போ ஒரு ஷார்ட் கட்டு. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 2x. அதால டிவைட் பண்ணு. இது வந்து ஷார்ட் கட்டு. ஃபர்ஸ்ட் இத ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணு. 2ஆல அடிச்சா ரைட்டா 3 டைம்ஸ். அங்க x ஆல அடிச்சா x. உங்களுக்கு கேன்சல் புரியுதா? அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுங்கப்பா. கேன்சல் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுங்க. x plus 3y. ரிவர்ஸ்ல எழுதணும். நீங்க வேற மெத்தட்ல போட்டாலும் இப்படிதான்ப்பா. இதே மாதிரி செகண்ட் இதை எடுத்துக்கணும். அதே ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணு. எப்படி டிவைட் பண்ணீங்களோ அதே மாதிரி டிவைட். கேன்சல் பண்ணுங்கப்பா.
ஒரு x இருக்கும். அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுங்க. போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாளைக்கு படிக்கும்போது ஈஸியா இருக்கும். 2x plus 1y. நீங்க வேற மெத்தட்ல போட்டாலும் இந்த மாதிரி தான் வரும். இப்ப ஹெட்டிங் கொடுக்கணும். ஃபேக்டரைஸ் புரியுதா? இப்ப ஹெட்டிங் கொடுங்க. செப்பரேட் ஈக்குவேஷன். செப்பரேட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு? x plus 3y. எழுதிட்டீங்களா? கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்ப்பா. இதுக்கு பிறகு பக்கத்துல ஒரு பேர் கொடுங்க. எல். என்ன பேர் வேணா கொடுக்கலாம். நான் எல்ன்னு பேர் கொடுத்தேன். ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி செகண்ட் என்ன இருக்கு? 2x plus 1y பேர் கொடுக்கிறோம்ப்பா. எம்னு பேர் கொடுக்கிறோம். நம்மளா ஒரு பேர் கொடுக்கிறோம். என்ன பேர் வேணா கொடுக்கிறோம். ஈக்குவல் டு 0. இதான் ரெண்டாவது ஸ்டெப். என்ன பண்றோம்? ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்து எழுதுறோம். செப்பரேட் ஈக்குவேஷன். ஸ்டெப் 2 உங்களுக்கு நல்லா புரியுதா? அடுத்து ஸ்டெப் 3. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நல்லா கவனிக்கணும். ஹெட்டிங் போடுங்க. ஸ்டெப் 3. கீழே ஹெட்டிங் கொடுங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. மேல கொஸ்டின் எழுதிக்கிறேன். கொஸ்டின் தான் மேல என்ன இருக்குது? 2x² plus 7xy plus 3y² plus 5x plus 5y plus 2 equal to 0. So 3 start பண்ணலாமாப்பா? ஹெட்டிங் கொடுங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. கை வைக்கிறோம்ப்பா. பென்சில் இல்ல பேனால இந்த மாதிரி ரவுண்ட் போடு. செப்பரேட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. அதுல பென்சில் இல்ல பேனால இந்த மாதிரி ரவுண்ட் போடு. ரவுண்ட் போட்டீங்களாப்பா? இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்
நம்பர் எதுவும் இல்லைன்னா 1. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரோட எம் சேர்த்துக்கணும்பா. சொல்றது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரோட என்ன சேர்த்துக்கிறீங்க? எம். அடுத்து செகண்ட் நம்பரோட எல் சேர்த்துக்கணும். மறுபடியும் சொல்றேன், நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரோட எம், செகண்ட் நம்பரோட எல். அது எப்படி வந்துச்சுன்னா இப்படி கிராஸ் பண்ணணும். இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் கிராஸ் பண்ணுங்க. இப்படி வருமா? இங்க போட்டு காமிக்கிறேன். இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1 m. அவன எழுதியிருக்கோம். இப்படி கிராஸ் பண்ணீங்கன்னா இந்த கார்னர் இப்படி கிராஸ் பண்ணீங்கன்னா 2x l. அப்ப எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2l. எப்படி வந்ததுன்னு புரியுதாப்பா? உங்களுக்கு வேணும்னா இத சைட்ல எழுதிக்குங்க. நான் சும்மா ஷார்ட்கட்ல போட்டிருக்கேன். ஒண்ணு இல்லப்பா, ஃபர்ஸ்ட் நம்பரோட எம் சேர்த்துக்கணும், செகண்ட் நம்பரோட எல் சேர்த்துக்கணும். புரியுதாப்பா? ஈக்குவல் டு கொஸ்டின்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5. ஒரு பேர் கொடுத்து. ஓகே தானப்பா? அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y அது செக் பண்ணோம். y எங்க இருக்கு? அங்க பென்சில் இல்ல பேனால இந்த மாதிரி போடும். அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் நம்பரோட m, செகண்ட் நம்பரோட l, புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்பரோட m சேர்த்துக்கிறோம், செகண்ட் நம்பரோட l சேர்த்துக்கிறோம். ஈக்குவல் கொஸ்டின்ல ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5. இதாப்ப ஸ்டெப் 3. மறந்துடக்கூடாது, புரியுற மாதிரி எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரோட m, செகண்ட் நம்பரோட l. அப்புறம் கொஸ்டின்ல பார்க்கணும். புரியுதா? இப்ப இத சால்வ் பண்ணுங்க. LM கிடைச்சு.
தெரியுங்களா? லீனியர் ஈக்குவேஷன். நம்ம m எலிமினேட் பண்ணலாம்ப்பா. அதுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3 பண்ணுங்க. இன்ட்டு 3 பண்ணீங்கன்னா 3 ஆல பண்ணுங்கப்பா. அப்ப 3m plus 6l equal to 15. Fourth அப்படியே வச்சுக்கோங்க. m plus 1l equal to 5. அதான எலிமினேஷன் பா. மைனஸ் பண்ணா இது கேன்சல் ஆகும். இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 5l இங்க மைனஸ் பண்ணா 10. எலிமினேஷன் புரியுதாப்பா? அந்த 5 கீழே வரும். அப்ப L is equal to 10/5. டிவைட் பண்ணா 2. கண்டுபிடிச்சத உங்களுக்கு எது தெரியுமோ, உங்களுக்கு எது ஈஸியோ அதுல போடும். நான் தேர்ட்ல போடுறேன்ப்பா. அப்ப 1 இதுல வேணா சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 இன்ட்டு எல்லுக்கு பதிலா 2 equal to 5. 2 2s are 4. Plus 4 அந்த பக்கம் போகும்போது -4 மாறி +4 அந்த பக்கம் போகும்போது -4 மாறி. அந்த 1 போட்டா 1 தான், போடாட்டி 1 தான். அப்ப m is equal to 1. அதான எலிமினேஷன். L கண்டுபிடிச்சாச்சு, m கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கப்பா. சப்ஸ்டிட்யூட்டிங் 1 அப்புறம் 2 எங்க போடுறோம்? 1லயும் 2லயும் போடுறோம். ஹெட்டிங் கொடுங்கப்பா. 1ல என்ன இருக்கு? ஹெட்டிங் கொடுங்க. செப்பரேட் ஈக்குவேஷன். அது என்ன கண்டுபிடிக்கணும்? அப்ப 1x
plus 3y ஒன்ல கை வச்சிட்டீங்களா? கை வைங்க ஒன்ல. எல்லுக்கு பதிலா 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றோம். அப்புறம் 2x plus 1y செகண்ட்ல கை வைங்க. எம்முக்கு பதிலா 1 இதான் ஒரு பாக்ஸ் போடுறோம். இருக்கிறவங்க அதுதான் பார்க்கணும். சம்முதான்ப்பா பெருசா இருக்கும். ஆனா நீங்க பிரிச்சு பிரிச்சு படி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம், செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம், ஃபேக்டரைஸ் பண்ணி பேரெல்லாம் கொடுக்கிறோம். தேர்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படி. புரியுதாப்பா என்ன சொன்ன? அடுத்த சம் போலாமா? அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கணும். இதே மாதிரிதான் find angle, find angle 3x square minus 5xy minus 2y square plus 17x plus y plus 10 equal to 0. எழுதிட்டீங்களாப்பா? அதே மாதிரி போனது மாதிரிதான் அந்த ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதுறோம். ax square plus 2h xy plus dy square plus 2gx plus 2fy plus c equal to 0. போன சம்மரியே ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதிட்டு கம்பேர் பண்ணப்பா a is equal to 3. அடுத்தது கம்பேர் பண்ணா 2h is equal to minus 5.
அந்த 2 கீழே வந்து 2 கீழே வந்து அப்புறம் b is equal to -2 போதும்பா, வேற எதுவும் வேண்டாம். ஆங்கிளுக்கு இது மட்டும் போதும், இங்கெல்லாம் வேண்டாம். கம்பேரிசன் புரியுதா? இப்ப ஃபார்முலா ஹெட்டிங் கொடுங்க. ஆங்கிளுக்கு இதான்ப்பா ஃபார்முலா. theta is equal to tan inverse of tan inverse of ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. Two root of h square minus ab by a plus b. இதான்ப்பா ஃபார்முலா. ஆங்கிளுக்கு இதுதான் ஃபார்முலா. என்டர் பண்ணுங்க. அதான்ப்பா ஆன்சர். அப்போ 2 root of h square ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25/4. a தெரியும், 3. b வந்து -2. a வந்து 3. b வந்து -2. என்டர் பண்ணிட்டீங்களாப்பா? இதை சால்வ் பண்ணுங்க. அதான் சும்மா சாதாரண கால்குலேஷன். அப்ப theta is equal to tan inverse of two 25/4 மைனஸும் மைனஸும் +6 by 1. அதான எல்சிஎம் எடுங்க. அப்ப tan inverse of 2 கீழே இருக்கிறதுதான்ப்பா எல்சிஎம். எல்சிஎம்ல என்ன பண்ணுவோம்? கிராஸ். அப்ப 4 6 are
24. One போட்டா ஒண்ணுதான் போடாட்டி புரியுதாக்கா? ஆட் பண்ணீங்கன்னா 49 by 4. ரூட் எடுக்க அப்ப tan inverse 2 into ரூட் எடுத்தீங்கன்னா 49 ரூட் எடுக்க 7, 4 ரூட் எடுக்க 2, கடைசியா ரூட் எடுக்க LCM root இதெல்லாம் புரியுதா? லைட்டா அடி 2 2 cancel. அப்ப theta is equal to tan inverse of 7. அதான் ஆன்சர். அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? ரெண்டு மாடல் பார்த்துருக்கோம்ப்பா. ஒன்னு செப்பரேட் ஈக்குவேஷன், செகண்ட் ஒன்னு அண்ட். அடுத்த கிளாஸ்ல இதை கண்டினியூ பண்ணலாம்ப்பா. ஓகே, தேங்க்யூ.